இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகளுக்கான பதவியேற்பு நிகழ்ச்சி தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. ஓபிசிலையும் பிரதிநிதித்துவம் முறையாக கிடையாது, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு முறை கிடையாது. அதே போல ஏராளமான பெண்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி பெண்கள்லாம் இவ்வளவு ஓட்டு போட்டிருக்கும் போது ஒரு பெண் கூட இல்லாததை அவர் கண்டிப்பாரா, பேசுவாரா, பேச மாட்டாரா? டிஎன்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட, தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் கூட, தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர் கூட இதில் நியமிக்கப்படல. பிஜேபி கட்சிக்கு இந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய அந்த கட்சியில் இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். பிஜேபிக்கு எதிராக அந்த கேள்வி எழுப்புவாரா? ஏன் பின்தங்கிய தேவர் சமூகத்துக்கு ஏன் இடஒதுக்கீடு நீங்கள் நீதிபதி நியமனத்தில் பரிந்துரை செய்ததை ஏன் ரிட்டர்ன் பண்ணுறீங்க என்று அவர் கேட்பாரா? போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதிகளின் பதவியேற்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. வேலை நாள் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:35 மணிக்கு நல்ல நேரம் பார்த்து நீதிபதிகளின் பதவியேற்பு விழா தொடங்கி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் பதவியேற்பதை பொறுத்து யாருக்கும் ஆட்சேபனை இல்லை, நீண்ட நாள் கோரிக்கை தான் அது. ஆனால் தற்போதைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் அரசியல் சட்டம் வலியுறுத்துகின்ற சமூக நீதி கோட்பாடு, பன்மைத்துவ கோட்பாடு, எல்லா சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவம் கடைபிடிக்கப்படுகிறதா? அரசியல் சட்ட அடிப்படையில் இந்த நியமனங்களை உச்சநீதிமன்ற கொலிஜியமும் ஒன்றிய அரசும் நடத்துகிறதா என்ற கேள்வியை நாங்கள் மக்கள் முன்பாக வைக்கிறோம். இன்னைக்கு 15 நீதிபதிகள் பொறுப்பேற்கிறார்கள். இந்த 15 நீதிபதிகளில் 8 பேர் வழக்கறிஞர்களாக இருந்து நீதிபதியாக வருகிறார்கள். 8 பேர் வழக்கறிஞர்களாக இருந்து நீதிபதியாக பொறுப்பேற்கிறார்கள். 7 பேர் ஜுடிஷியரியில் சீனியாரிட்டி அடிப்படையில் வராங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் வர்றவங்கள கூட சில பிரச்சனைகள் இருக்குது, அது ரெண்டாவது பேசலாம். ஆனால் இந்த வழக்கறிஞர்களிலிருந்து 8 பேர் வராங்கல்ல, அந்த 8 பேரில் சமூக நீதி கடைபிடிக்கப்படுகிறதா? மொத்தம் 10 பேரை உச்சநீதிமன்றம் கொலிஜியம் அனுப்பியிருக்கிற போது அதில் 2 பேர் ஏன் நிறுத்தப்பட்டார்கள் என்ற கேள்வி எல்லார் முன்பாக நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இந்த 10 பேர் அனுப்பப்பட்டதில் 8 பேர் இப்போ அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த 8 பேரில் தலித் ஒருவர் கூட கிடையாது, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது, பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது, பெண்கள் ஒருவர் கூட கிடையாது, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது, கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது, முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு டிஎன்சி என்று சொல்லப்படக்கூடிய எம்பிசியிலே பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது. இதுவரை வாய்ப்பளிக்கப்படாத பிரமலை கள்ளர், ஆசாரி உள்ளிட்ட எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படவில்லை. வெளிப்படையாக சொன்னால் தேவர் சமூகம் கிடையாது, தேவேந்திரர் சமூகம் கிடையாது, ஆதி திராவிடர் சமூகம் கிடையாது, அருந்ததியர் சமூகம் கிடையாது. இன்னும் பெரும்பாலான சாதிகள், நீதிபதிகளாக ஆகாத பல சாதிகள் இன்னைக்கு வரையும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை, இதிலையும் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. அப்படின்றதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் 2 பிராமண நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். பிராமணரோட மக்கள் தொகை 3% கூட கிடையாது. ஆனால் 2 பிராமண நீதிபதிகளை நியமிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன வந்துச்சு? 8 பேரில் 2 பேர் பிராமணங்க. இது எப்படி சரி? கிட்டத்தட்ட 25% பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு போல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 8 நீதிபதி இருக்கிறாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்தா இப்போ 10 நீதிபதிகள் இருப்பாங்க. அப்போ பிராமின்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரென்த்தில் ஒரு 20% அளவிற்கு அவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது சமூக நீதிக்கு உகந்ததா? அரசியல் சட்டத்தின் பன்மைத்துவம் இதானா? 10 பேர்
10 பேர் உச்சநீதிமன்ற கொலிஜியத்தால் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதில் 8 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க, 2 பேர் அப்பாயின்ட் பண்ணல. அந்த 2 பேர் யார்? ஒருவர் வழக்கறிஞர் அப்பாதுரை என்பவர், மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு சிறந்த வழக்கறிஞர். அவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர். அந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் பெயர் உச்சநீதிமன்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் கொண்டு போயிடுச்சு. அதற்கப்புறம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்த பின்பு ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் ஒரு பட்டியல் சமூகத்தை வரை ஏன் நிறுத்தி வச்சிங்க? ஏதாவது விளக்கம் இருக்கா? தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஐயப்பராஜ் என்பவர், அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பரிந்துரைக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை பரிந்துரைக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அவர் ஏஜில் இன்னும் உனக்கு வயசு தேவை என்று சொல்லி அவரை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி சரியாக இருக்கும்? அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை நீதிபதியாக வந்ததே கிடையாதுங்க. அவங்க யாராலும் ஒருத்தர் நியமிக்க வேண்டியது இல்லையா? பாராளுமன்ற நிலைக்குள்ளிருந்து பல்வேறு அறிக்கைகள், எஸ்சி/எஸ்டி கமிஷன் அறிக்கை, எல்லாருமே எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்துறாங்க. இப்போ இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கவங்க விவரத்தை நான் சொல்கிறேன். ஒரு கோவிந்தன் என்ற ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பிராமின் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒன்றிய அரசின் டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல் அவர். அடுத்து விவேகானந்தன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் ஒன்றிய அரசின் டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல். ரஜினிஷ் பாத்தியல் என்ற கேரளாவை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட பாஜக அரசின் இடி கவுன்சில். ரமேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட இடி கவுன்சில். திலீப் குமார் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், மதுரையைச் சேர்ந்தவர். அவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாண்டிங் கவுன்சில். ரவிக்குமார் என்பவர் புதுச்சேரி மாநில அரசு, பிஜேபி கூட்டணியில் உள்ள புதுச்சேரி மாநில அரசின் வழக்கறிஞராக இருந்தவர். அப்போ மொத்தமே பிஜேபிக்காரர்கள், ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள், சென்ட்ரல் கவர்மெண்டில் பொறுப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், பிராமணர்கள், இவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்களே தவிர இதை தாண்டி மற்ற சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை. அது ஏன் என்பதுதான் நம்ம கேள்வி. 1980 தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வராரு. 1989 தான் ஒரு பெண் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வராங்க. இப்படி நீதித்துறையில் பன்மைத்துவம் என்பது, எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் என்பது காலங்காலமாக நடக்கவே இல்லை. ஏற்கனவே 8 பேர் பிராமணர்கள் இருக்கிறார்கள், இன்னும் 2 பேரை சேர்த்து இவங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு சமூகத்துக்கு மட்டும் எப்படி 10 பேரை நீங்கள் கொடுக்க முடியும்? தேவர், தேவேந்திரர், ஆதி திராவிடர், அருந்ததியர், வன்னியர், கவுண்டர், இவங்க எல்லாரையும் சேர்த்தா கூட 10 பேர் கிடையாது. இது எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும்? 133வது லா கமிஷன் ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் என்று சொல்கிறார்கள். அதை இந்த அரசு அமல்படுத்தவில்லை. அதற்கப்புறம் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2025ஆம் வருடம் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசின் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் ஒரு தெளிவான பதிலை கொடுக்குறாரு. அதில் கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு என்ஹான்ஸ் சோசியல் டைவர்சிட்டி இன் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் என்று சொல்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் நீதித்துறை நியமனத்திலே பல்வேறு சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவதை உறுதியாக நாங்கள் பின்பற்றுவோம் என்று பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக மோடி அரசு அறிவித்திருக்கிறது. எஸ்சி/எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் வழங்க நாங்கள் வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து சில நீதிபதிகள் பேருக்கான பட்டியல் போச்சு. அதை ஒன்றிய அரசாங்கம் திருப்பி அனுப்புனாங்க. திருப்பி அனுப்பும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதில் எஸ்சி/எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை, எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு லிஸ்ட்டு இங்கே போச்சு. அதை உச்சநீதிமன்ற கொலிஜியமே நிறைய பேரை காலி பண்ணிட்டாங்க. அடுத்து ஒன்றிய அரசாங்கம் காலி பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் தொகையிலே சரிபாதி பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஒரு பெண் கூட, இவங்க 10 பேர் அனுப்புனாங்க, அதில் ஒரே ஒரு பெண், அனிதா ராமசாமி என்பவர் ஒரு பெண் தான் போனாங்க.
அவங்க பேரை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வச்சுட்டாங்க. எதுக்கு நிறுத்தி வச்சீங்க? ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நிறுத்தி வைக்கிறீங்க, ஒரு பெண்ணை நிறுத்தி வைக்கிறீங்க. காரணம் என்ன? சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் கிளியர் பண்ண பிறகு ஒன்றிய அரசாங்கம் ஏன் நிறுத்தி வைக்கிறது? பெண்களுக்கு இன்னைக்கு நாங்கள் டீலிமிட்டேஷனோட இணைந்து நாங்கள் இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அதே பெண்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்வதை எது தடுக்கிறது? அவர்கள் எந்த கோட்பாடு தடுக்கிறது? மனு நீதி கோட்பாடா? என்ன கோட்பாடு? ஒன்றிய அரசாங்கம் பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு எம்பிசி டிஎன்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட, தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் கூட, தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர் கூட இதில் நியமிக்கப்படல. பிஜேபி கட்சிக்கு இந்த 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய அந்த கட்சியில் இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். பிஜேபிக்கு எதிராக அந்த கேள்வி எழுப்புவாரா? ஏன் பின்தங்கிய தேவர் சமூகத்துக்கு ஏன் இடஒதுக்கீடு நீங்கள் நீதிபதி நியமனத்தில் பரிந்துரை செய்ததை ஏன் ரிட்டர்ன் பண்ணுறீங்க என்று அவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நிறைய பேர் அதில் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கேள்வி எழுப்புவாங்களா? எந்த அரசியல் கட்சியும் இது குறித்து ஏன் கேள்வி எழுப்பலை? முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, இந்த புதிய நீதிபதிகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதே முதல்வர் விஜய் அவர்கள் சமூக நீதி பேசித்தான் ஆட்சிக்கு வந்தார். தங்கள் கொள்கை தலைவர் என்று பெரியாரை சொல்கிறார். சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற்றுத்தான் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, ஒரு கிறிஸ்டின் கிடையாது, ஓபிசிலையும் பிரதிநிதித்துவம் முறையாக கிடையாது, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு முறை கிடையாது. அதே போல் ஏராளமான பெண்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி பெண்கள்லாம் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கும் போது ஒரு பெண் கூட இல்லாததை அவர் கண்டிப்பாரா? பேசுவாரா? பேச மாட்டாரா? அப்போ சமூக நீதி கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ள எல்லாரும் பேசணும். அரசியல் சட்டம் என்னங்க சொல்லுது? ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் எல்லோரும் சமம், சட்டத்தின் முன் சம பாதுகாப்பு. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? சாதி அடிப்படையிலே, மொழி அடிப்படையிலே, இன அடிப்படையிலே, மத அடிப்படையிலே பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நீதிபதிகள் நியமனத்தில் மட்டும் பாகுபாடு பார்க்கலாமா? ஒரு முஸ்லீம் கூட இல்லை. உச்சநீதிமன்ற கொலிஜியம் இதுக்கு பதில் சொல்லுமா? ஒன்றிய அரசாங்கம் பதில் சொல்லுமா? அப்போ கொலிஜியம் என்ற சிஸ்டமே இன்னைக்கு ஃபெயில்ட் ஆயிடுச்சு. நீதிபதிகள் தங்களை தானுமே நியமித்துக் கொள்வது அப்படின்ற முறை என்பது இன்று தோற்று போய்விட்டது. அது கரெக்ட் சிஸ்டம் அல்ல, கரப்ட் சிஸ்டமாக, பாரபட்சம் செய்யக்கூடிய பயாஸ்டு சிஸ்டமாக மாறிவிட்டது. ஏன் நீங்கள் எல்லா சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் உச்சநீதிமன்றம் கொடுக்க மாட்டேங்குது? உச்சநீதிமன்றம் சொல்லுது, மற்ற அரசு நிர்வாகத்தில் எல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் அரசு நிர்வாகத்தில் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏன் பிரதிநிதித்துவம் கொடுப்பதை மறுக்கிறார்கள்? காரணம் சொல்லணுமா இல்லையா? அப்போ உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்வதில் ஒன்றிய அரசு நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜில் வெளிப்படைத்தன்மை இருக்கான்னு நாங்கள் கேட்குறோம். எல்லாருக்கும் வெளிப்படைத்தன்மையை உச்சநீதிமன்றம் போதிக்கிறது. ஆனால் நீதிபதிகள் நியமனத்தில் என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கிறது? ஏற்கனவே 2023 ஜனவரி மாதம் நீலகண்டன் என்ற ஒரு வழக்கறிஞர், ஜான் சத்யன் என்ற ஒரு சீனியர் அட்வொகேட்டு, இன்னைக்கு அவர் ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறார், ஸ்டேட் பிபியாக இருக்கார். இந்த ஜான் சத்யன் அவர்களும் நீலகண்டன் அவர்களும் ஏற்கனவே 2023 பரிந்துரை செய்து அனுப்பப்பட்டார்கள். உச்சநீதிமன்ற கொலிஜியம் அனுப்பிடுச்சு. இன்னைக்கு வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணல. இதை யார் கேட்கறது? என்ன அநியாயம்? ஜான் சத்யன் அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க? மிக திறமையான வழக்கறிஞர் அவர். கிரிமினல் சைடில் குறிப்பிட்ட சில முக்கியமான வழக்கறிஞர்கள், தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞர் அவர். அவரை காரணம் என்ன சொல்கிறாங்க? மோடிக்கு எதிராக ஒரு சின்ன ட்வீட் போட்டார், இதான் காரணம்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு காரணத்தால் ஒருத்தர் நிறுத்த முடியுமா? முதல்ல அப்படி நிறுத்துனாங்க. உச்சநீதிமன்றம் கொலிஜியம் மறுபடியும் கூடி என்ன சொல்லிச்சுன்னா, ஜான் சத்யன் அவர்களை நியமித்து விட்டுத்தான் இப்போது நீதிபதியாக இருக்கக்கூடிய விக்டோரியா கௌரி அவர்கள், KK ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நீதிபதிகளை நியமிக்க வேண்டும், சீனியாரிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. ஆனால் ஒன்றிய அரசு இன்னைக்கு வரை அதை ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இப்படியெல்லாம் நீதித்துறை சரியாக செயல்படாததால் இன்னைக்கு நல்சார் யூனிவர்சிட்டிக்கு உச்சநீதிமன்ற CJ வருகிறேன் என்று சொல்கிற போது பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கலந்து கொள்ளக்கூடாது என்று அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு அவமானம் உண்டா?
இது உச்சநீதிமன்றத்துக்கான தலைமை நீதிபதிக்கான தனிப்பட்ட அவமானம் கிடையாது, ஒட்டுமொத்த உச்சநீதிமன்றத்துக்கும் இந்திய நீதித்துறைக்குமான அவமானம். ஒரு தலைமை நீதிபதி ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம், அவர் கையால் நாங்கள் பட்டங்களை வாங்க விரும்பவில்லை என்று மாணவர் சொல்லும் ஒரு மோசமான நிலை தான் இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்குது. இது எப்படி சரியா இருக்கும்? அப்போ நீதித்துறை மற்றவர்களெல்லாம் சொல்லக்கூடிய நீதித்துறை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரலாற்றில் இல்லாத வகையில் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க. அதை நல்ல நேரம் பார்த்து 1:35க்கு வைக்கிறார்கள் என்றால் நீதித்துறை எங்கே போய்கிட்டு இருக்கு? இத்தனை பேர் எடுத்திருக்காங்களே, 10 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 10 பேர் என்ன அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள்? ஒன்றிய அரசின் பிரதிநிதிகளாக டெப்டி சொலிசிட்டர் ஜெனரல் 2 பேர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சிலு, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள், அந்த நிகழ்விலே பங்கேற்றவர்கள், பிஜேபியின் வழக்கறிஞர் பிரிவான ஏபிவிஎஸ் நிகழ்வில் பங்கேற்றவர்கள், சங் பரிவார அமைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள், இவங்களை மட்டும்தான் இந்த நாட்டில் நீதிபதி ஆக்குவீங்களா? வேற யாரும் நீதிபதி ஆக்க மாட்டீங்களா? என்ன எல்லாரும் பிரச்சனைக்கு நீதித்துறைக்கு வருகிறோம். ஆனால் நீதிபதிகள் நியமனத்திலே ஒரு சமூக நீதி இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். 2018 இப்போது வரை உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் 80% பேர் ஹிந்து அப்பர் காஸ்ட். 80% பேர் அவர்கள் கொடுத்து விட்டு மீதி 90% இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி மக்களுக்கு, மீதி 90% இருக்கக்கூடிய மக்களுக்கு 20% கூட இல்லாத ஒரு நிலை தான் இந்த நாட்டிலே இருக்கிறது. அப்போ என்ன டைவர்சிட்டி ஜுடிஷியரில் இருக்குது? அப்போ நீதித்துறை எப்படி எல்லா மக்களையும் பிரதிநிதிப்படுத்தும்? பாகுபாட்டை களையணும். சமூகத்தில் பாகுபாடு இருக்கிறது, அதை களைய வேண்டும். சமூகத்திலே சமத்துவமின்மை இருக்கிறது, அதை களைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அரசியல் சட்டத்தின் நோக்கம் அதுதான் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்துகிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் நியமனத்தில் பாகுபாடு இருக்கு. இதை யார் கேட்கறது? ஏன் எந்த சீனியர் அட்வொகேட்ஸ் இதை கேட்க மாட்டாங்க? ஏன் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இது குறித்து பேச மறுக்கிறார்கள்? இன்று நீங்கள் பேசாவிட்டால் இது சிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு அரசாங்கத்தை கூட ஓட்டு போட்டு 5 வருஷத்தில் மாற்றிட முடியும். ஆனால் நீதிபதிகள் நீங்கள் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, அதில் போதிய பிரதிநிதித்துவம் எல்லா சமூகங்களுக்கும் இல்லை என்றால் இந்தியாவின் பன்முகத்துவத்தை ஜுடிஷியரி பிரதிபலிக்காது. சரி, எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஏன் ஹையர் ஜுடிஷியரியில் ரிசர்வேஷன் இல்லை? ஏன் ஹைகோர்ட்டில் ரிசர்வேஷன் வச்சா என்ன பிரச்சனை? நாட்டில் எல்லா துறையிலும் இன்றைக்கி ரிசர்வேஷன் இருக்குது. ஏன் மேல் சாதி இந்துக்களுக்கு 10% இடஒதுக்கீடு இருக்கிறது, என்ன அதில் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு? ஏன் இப்போ ஹைகோர்ட்டில் வைக்கக்கூடாது? ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கக்கூடாது? அதில் என்ன சிக்கல் இருக்குது? இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 34 38 ஒரு சட்டம் கூட கொண்டு வராமல் ஆர்டினன்ஸ் போட்டு அவசரமாக நிறைவேற்றுறாங்க. அப்படி என்ன அவசரம் இருக்குது? அவசரமாக நிறைவேற்றி 4 நீதிபதிகளை நியமிக்கிறீங்களே, மற்ற சமூகங்களாம் பிரதிநிதித்துவம் கொடுக்குறதுக்கு ஏன் ரிசர்வேஷன் கொண்டு வரக்கூடாது? ரிசர்வேஷன் நாடு என்ன கெட்டு போச்சு? ரத்னவேல் பாண்டியன் தமிழ்நாட்டிலேருந்து ஓபிசி பிரிவுலேருந்து 1980 போனார். அவர் கொடுத்த மாதிரி தெளிவான தீர்ப்புகளை, ரிசர்வேஷன் தொடர்பான தீர்ப்புகளை வேறு நீதிபதி கொடுத்துருப்பாங்களா? என்ன ரத்னவேல் பாண்டியன் நீதிபதியாக இருந்திருக்கிறாரு, எத்தனையோ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கிறார்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறார்கள். ஜுடிஷியரி கெட்டு போச்சா? அப்போ ஏன் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேறீங்க? எனவே இன்று தமிழ்நாட்டு நீதித்துறையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடக்கக்கூடிய நீதிபதிகள் நியமனம் என்பது மிகப்பெரிய சமூக அநீதி. இங்கு ஆண்ட பரம்பரை என்று பேசுபவர்கள், பல்வேறு சாதி சங்கங்கள் வைத்திருப்பவர்கள், சமூக நீதிக்காக கட்சி வைத்திருப்பவர்கள், ஓபிசி சங்கம் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் எதையோ பேசுகிறார்கள். கிருஷ்ணசாமி, திருமாவளவன் உட்பட பலரும் இந்த பிரச்சனைக்கு குரல் எழுப்ப வேண்டும். அனைத்து கட்சிகளும் குரல் எழுப்ப வேண்டும். திமுக பேசணும், அதிமுக பேசணும், காங்கிரஸ் பேசணும், கம்யூனிஸ்ட் பேசணும், விசிக பேசணும், பாமக பேசணும், தேமுதிக பேசணும். தமிழக சட்டப்பேரவையில் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். டீலிமிட்டேஷனுக்கு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் நீதிபதி இந்த டீலிமிட்டேஷன் சரியா தவறா என்று தீர்மானிக்கக்கூடிய இடம் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றமோ. அங்கே எல்லா சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் அங்கே எப்படி சரியான நீதி வழங்கப்படும்? எனவே தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி என்பது பின்பற்றப்பட வேண்டும் என்று, சமூக நீதி மட்டுமல்ல இடஒதுக்கீடு ஹையர் ஜுடிஷியரியில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லோரும் எழுப்ப வேண்டும். ஏற்கனவே மோடி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள், எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் தர்றோம்னு. உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள் பன்முகத்துவத்தை ஏற்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றமும் அதை மீறி இருக்கிறது, மோடி அரசாங்கம் அதை மீறி இருக்கிறது.
பல்வேறு பாராளுமன்ற நிலைக்குழுக்கள், SC/ST கமிஷன் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டு அவர்கள் விரும்பியவர்களை நியமிக்கலாம் என்றால் இந்த கொலிஜியம் சிஸ்டம் வேணாம், ஒன்றிய அரசுக்கான அதிகாரம் வேண்டாம், ஒரு இண்டிபெண்டான பாடி, ஒரு சுயேட்சையான நீதிபதி நியமனத்துக்கான ஒரு சுயேட்சையான அமைப்பு என்பது உருவாக்கப்பட வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்குற போது நீதிபதிகள் நியமனத்தை சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கல, கொலிஜியத்துக்கு கொடுக்கல, பின்னாடி இவர்களாக அதை எடுத்துக்கொண்டார்கள். எனவே அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் பார்த்தா ஒரு நீதிபதி நியமனத்துக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு தனி அமைப்பு என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்பதால் அம்பேத்கர் அவர்கள் அன்று சரியாக சொல்லியிருக்கிறார். இன்று நீதிபதிகள் நியமனத்துக்கு ஒரு தனி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், உயர் நீதித்துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நோக்கி மக்கள் பேச வேண்டும், கட்சிகள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இங்கே நடத்துகிறோம். நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு எல்லோரும் பதிலளிக்க வேண்டும், பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும். ஆமாம், இல்லை 10 பேரில் 8 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தலித்து, ஒரு விமன், 2 பேர் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், இல்லை ப்ரீவியஸ் அனுப்பின மொத்தமாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அது போன வருஷம் 2025 ஒரு பட்டியல் அனுப்புனாங்க. அந்த பட்டியலை ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லி திருப்பி அனுப்புனாங்கன்னா, எல்லா சமூகத்துக்கும் இதில் பிரதிநிதித்துவம் இல்லை, அந்த லிஸ்ட்டை நீங்கள் திரும்ப எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து அனுப்புங்கன்னு திருப்பி அனுப்பிட்டு இப்போ எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு லிஸ்ட்டை இவங்க ஃபைனல் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒன்றிய அரசின் வழக்கறிஞர்கள் தான், பிஜேபி அரசுக்காரங்க தான் பெரிய அளவில் இதில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் அதே போல் SC/ST சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் வாழ்கிறதா இல்லையா, சுப்ரீம் கோர்ட் எல்லாருக்கும் ஆனதானே, ஹைகோர்ட் எல்லாருக்கும் ஆனதானே, எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் உறுதி கொடுத்த ஒன்றிய அரசாங்கம் அதை நேரடியாக மீறுகிறது. நீதித்துறை நியமனங்கள் எதுவுமே வெளிப்படையாக இல்லை, அது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. தான் காக்க வேண்டிய அரசியல் சட்டத்தை உச்சநீதிமன்றம் மீறுகிறது, தான் காக்க வேண்டிய அரசியல் சட்டத்தை மோடி அரசாங்கம் மீறுகிறது. எனவே எல்லோரும் இந்த அப்பாயின்மெண்ட்டை எதுக்கணும், எல்லா கட்சிகளும் பேசணும், மக்களும் பேசணும். நீட் பிரச்சனையை போல இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை, டீலிமிட்டேஷனை போல இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. எனவே தான் அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக கோருகிறோம்.